sum of 3 numbers 777. The ratio of first two numbers வந்து 7:9. The ratio of second and third number வந்து 3:7. செகண்ட் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஏ பி சி இதுதான் அந்த 3 நம்பர்னு நான் அசியூம் பண்ணிட்டேன். ஓகேவா? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட மதிப்பு 777 சொல்லி கொடுத்துட்டான். நெக்ஸ்ட்டு ரேஷியோ பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 நம்பர்னா A:B வந்து 7:9, B:C வந்து பார்த்தீங்கன்னா 3:7. இப்போ நம்ம இந்த 2 ரேஷியோ கொடுத்தா 3 ரேஷியோவில் நம்மளால் எழுத முடியும் இல்லையா? அப்போ எழுதலாமா? A:B:C. A:B பாருங்கள் 7:9:9. அதே மாதிரி இங்கே 3:7:3. 3 பேருக்கு 3, 7 3 21, 9 3 27, 9 7 63. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா செகண்ட் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. செகண்ட் நம்பர் என்னன்னா நம்ம ஒரு பகுதியோட மதிப்பு கண்டுபிடிச்சா தான் செகண்ட் நம்பருக்கு போக முடியும் இல்லையா? இப்போ என்ன பண்ணலாம், இது 3த்தையும் கூட்டி பாருங்கள். இது 3மே அந்த 3 நம்பருடைய ரேஷியோவாக இருக்குமா? A:B:C 3 நம்பர்களுடைய ரேஷியோவாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ரேஷியோவுக்கு வந்து என்னென்னு எடுக்கலாம்? 21x ப்ளஸ் 27x ப்ளஸ் 63x ஈக்குவல் டு 777. அவன் தானே அதானே கொடுத்துருக்கான், ABC அதோட ரேஷியோ. பட் நம்பர் எதுன்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? அந்த எக்ஸ் வேல்யூ தெரியாது. ஸோ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 27 ஒரு 63 எவ்வளோ? 90 வருமா? 90 ப்ளஸ் 21 111. 111x ஈக்குவல் டு 777. அப்போ எக்ஸோட மதிப்பு என்னவா இருக்கும்? 7. 7ஆல் பெருக்கினீங்கன்னா 777 வரப்போகுது. அப்போ இங்கே எக்ஸ் இப்போ என்ன கேட்குறான்னா செகண்ட் நம்பர் மட்டும்தான் கேட்குறான். ரெண்டாவது நம்பருக்கு உடைய மதிப்பு என்ன? 27x. 27x. அப்போ 27 × 7, 7 7 49, 7 2 14, அது ஒரு 4 8, 189. ஸோ ஆன்சர் என்ன? 189.